Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குடல் கிரேவி ஒன்னு பார்க்க போறோம். அது ரொம்ப சூப்பரா ஈஸியா எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். மட்டன் குடல் கிரேவி நம்ம குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. மட்டன் குடலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அரை மணி நேரம் வச்சிடலாம். அப்போ தான் அது கவுச்சி ஸ்மெல் அடிக்காது. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை 2ஆக வெட்டி அதில் சேர்த்துருங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நிறைய போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் 2ஆக கீறி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். கடையில் கிடைக்கிற ரெடிமேட் மட்டன் மசாலா. அப்படி மசாலா இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். மசாலாவை அந்த எண்ணெயில் வதக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். தக்காளி 100 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக வெட்டி அதில் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக மேலே வந்திருக்கு. இனி இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். அது போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இன்னும் ஆட்டுக்குடல் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குடல் மட்டும் சேர்த்துடலாம். ஆட்டுக்குடல் ரொம்ப நல்லது. அல்சர் பிரச்சனை உள்ளவங்க ஆட்டுக்குடல் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக குணம் ஆகிரும். அந்த குடல் எல்லாம் சேர்த்து அந்த மசாலா இறங்குனதே நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை மூடி 7 விசில் விட்டு இறக்கிடலாம். விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். தண்ணியாக இருக்குது குழம்பு. இப்போ மசாலாவில் ஒட்டாத மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்போ திறந்து அதை கிளறி விடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயாச்சு. இனி மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சூப்பரான மட்டன் குடல் கிரேவி ரெடி ஆயாச்சு. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.